பிரேஸ் பி டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை இந்த நாளிலே நாங்கள் வாசித்து, கர்த்தாவே நீர் எங்களுடைய வாழ்விலே செய்த நன்மைகளை கர்த்தர் நாமத்திற்கு மகிமையாக வசனத்துக்கு சாட்சியாக சொல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா, எல்லா வரங்களில் தன்னவனே, எல்லா வரங்களில் தன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று பாடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே அவரது சித்தத்தின்படி நம்மை இந்த பூமியில் பிறக்க வைத்து அனுதினமும் நம்மை போஷித்து நமக்கு தேவையானவைகளை நாம் கேட்பதற்கு முன்பாகவே தந்து நம்மை நடத்துகிற தேவன் அல்லவா. ஒவ்வொரு நாளும் அவரது கரத்திலிருந்து நமக்கு கிடைப்பதால் அந்த நாளில் நமக்கு என்ன நடக்கும், என்ன தேவை என்பதை அவரே அறிந்தும் தீர்மானித்தும் நடத்துவதால் அவரது ஆலோசனைகளை நமக்கு அவர் கொடுப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அவரது மெல்லிய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்காவிட்டால் தேவையற்ற நெருக்கங்களில் நாம் சிக்கிக்கொள்ள வேண்டி வரும். அனுதினமும் அதிகாலையில் எழுந்து கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அந்த நாளுக்குண்டான நடத்துதலுக்காக நாம் ஜெபிப்போமானால் அவரே அந்த இன்றைய வசனத்தின்படியாக நம்மை போதித்து எதிலும் நாம் சிக்கிக்கொள்ளாதபடி நம்மை கிருபையாய் நடத்துவார். இந்த வசனத்திற்கு சாட்சியாக நடந்த ஒரு சம்பவத்தை, இன்றைக்கு ஊழியத்தின் பாதையில் நடந்த ஒரு காரியத்தை கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அறிஞானுடைய தேவனுடைய கிருபையினாலே நான் இலங்கைக்கு போன பிற்பாடு அங்கே ஒரு சபை ஆரம்பிக்கிறது குறித்து பேசி தீர்மானித்து அதற்குண்டான காரியங்களை ஆரம்பித்து அங்கே மட்டக்குதியா என்ற ஒரு இடத்திலே சபை கட்டுமான பணி ஆரம்பமானது. அதாவது அங்கிருந்து அந்த பாஸ்டர் ஞானசேகரனுடைய வீட்டினுடைய மேல் பகுதியிலே அந்த சபையை கட்டுவதற்கு நாங்கள் தயாராக காரியத்தை செய்து கொண்டிருந்தோம். அவர் இங்கே வரும்போது கொஞ்சம் அவருக்கு நான் பணம் கொடுத்து அனுப்புவேன். இப்படியாக காரியங்கள் போய் கொண்டிருந்தது. கடைசியாக முடிக்கிற நேரத்தில் கொஞ்சம் அதிகமான பணம் தேவைப்பட்டதுனால நானே அதை எடுத்துக்கிட்டு வரேன் பாஸ்டர் அப்படின்னு நான் சொன்னேன். அவருக்கு ஒரு பழக்கம், அங்கே மேலே அந்த கட்டுமான பணி நடக்கும்போது அந்த சபையினுடைய கட்டுமான பணியினுடைய ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக என்ன கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை
ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புவார். அதாவது நான் வந்து அந்த பணத்தை அவர் விரயமாக்காமல் செலவிடுகிறார் என்பதை நான் புரிந்து கொள்வதற்காக அவர் செய்து கொண்டே இருந்தார். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வீட்டில் வாங்கி வைத்து கொண்டே இருந்தேன், எந்த நிலையில் இருக்குது என்று. பிற்பாடு கடைசியாக நான் போக வேண்டியிருந்தது எனக்கு ஒரு 3,00,000 அங்கே தேவையாக இருந்தது. அந்த 3,00,000 தேவனுடைய கிருபையினால எனக்கு காணிக்கையாய் கிடைத்தபோது அதை எடுத்துக்கொண்டு அந்த இந்தியன் மணி, அதாவது நம்ம இந்திய ரூபாய்களாகவே அதை எடுத்துக்கொண்டு நான் இங்கேருந்து புறப்பட்டு போயிட்டேன். அப்போ தான் ஏறக்குறைய அந்த யுத்தம் எல்லாம் முடிந்த நேரம். ரொம்ப கெடுபடியாக இருக்கிறது எனக்கு தெரியாது. அந்த விமான நிலையத்தில் இமிக்ரேஷன் அந்த மாதிரி இடங்களில் போகும்போது நான் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் பேகேஜ் எல்லாம் செக் பண்ணும்போது, என்னை கூட்டு செக் பண்ணும்போது என்னுடைய சூட்கேஸை திறந்த உடனே மேலே 3,00,000 ரூபாய் அப்படி வைக்கப்பட்டிருந்தது. உடனே அந்த பேக் அப்படியே தூக்கி என்னை கையில் பிடிச்சி என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு கஸ்டடி மாதிரி ஒரு இடம், பார்க்கவே பயமாக இருந்தது. ஏதோ திருடங்க உட்கார வைக்கிற இடம் மாதிரி இங்கே உட்கார சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னை யாருன்னு கேட்டாங்க. நான் ஒரு பாஸ்டர், சென்னையிலேருந்து வந்து கொண்டிருக்கிறேன்னு. நாங்கள் பேசுனவங்க எல்லாமே சிங்களத்தில் பேசுறதுனால ஒருவிட எல்லாருமே சிங்களம் போல இருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒருவிட நான் இந்த விடுதலை புலிகளுக்கு உதவி செய்கிறதற்கு பணம் கொண்டு வந்தேன்னு நினச்சாங்களோ என்னவோ தெரியல. அப்போ நின்றுட்டு அவங்க என்னுடைய ஷர்ட்டெல்லாம் கழட்டிட்டு எனக்கு எல்லாம் செக் பண்ணிவிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இருந்தப்போ கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. என்னை வந்து கூட்டின்னு போக வந்த பாஸ்டர் வெளியே என்னென்னு அவர் காத்துக்கிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். உடனே என்ன பண்ணாங்க, வந்திருந்தப்போ ஒரு புதிய திடீர்னு ஒரு அங்கே எனக்கு அங்கே யாரையும் தெரியாது. அந்த செக்கிங் ரூமுக்கு ஒருத்தர் வந்தார். வந்தவர் என்னை பார்த்து ஒரு ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தார். அப்போ கேட்டார், நீங்கள் யாருன்னு கேட்டார். நான் பாஸ்டர்னு சொன்னேன். இந்த பணம் எதுக்கு அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி மட்டக்குதியான்ற இடத்துல பாஸ்டர் ஞானசேகர்னு ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர் இந்தியாவில் வந்து என்னை சந்திச்சப்போ இங்கே சர்ச்சு கட்டுறதுக்காக நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு வந்து இதை வந்து இந்தியன் மணியாவை கொண்டாடாமல் மாற்றி கொண்டு டாலராக கொண்டு வந்திருக்கணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் வந்து வாங்கிட்டு போயிடுவார் இப்போ வேண்டிய பணத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு கர்த்தர் சொன்னது ஞாபகம் வந்தது. அதாவது என்னை போகும்போது கர்த்தர் என்ன சொன்னார்னா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த கட்டுமான பணியினுடைய ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்க மகனேன்னு சொன்னார். கொஞ்ச நேரம் யோசனை, எதுக்கு இதெல்லாம் எடுத்து போனேன். ஆனால் ஆர்டர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எடுத்து வச்சுட்டு போனது டக்குன்னு எனக்கு உடனே ஞாபகம் வந்து நான் சொன்னேன், கொஞ்சம் இருங்க, நீங்கள் என்ன நம்பணும்னா, இஃப் யூ வாண்ட் டு பிலீவ் மீ, நீங்கள் என்ன நம்பணும்னா நான் அந்த கட்டுமான பணியினுடைய ஸ்டேஜஸுடைய ஃபோட்டோஸ் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 15 ஃபோட்டோ எடுத்து மேலே வச்சேன். அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிட்டார். உடனே அவர் சாரி பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பாஸ்டரோட நம்பர் இருக்கா அப்படின்னாரு. இருக்காரு, வெளியே தான் இருக்க, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு அப்படின்னு நான் சொன்னேன். உடனே என்ன பண்ணாங்க, இப்படியே இருந்து ஃபோன் பண்ணி ஒரு கான்ஸ்டேபிள் ஒருத்தர் அனுப்பி அந்த இடத்துல அவரை உள்ள வர சொல்லி, நிம்மதி மாதிரி இதை கொண்டு வராதிங்க, இந்தியன் மணி கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளில் என்னை அவர்கள் அங்கே அனுப்பி வைக்க கர்த்தர் கிருபையாய் இறங்கினார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் போகிற நேரத்தில் அந்த ஃபோட்டோஸ் எடுத்துன்னு போன்னு சொன்னது எதுக்குன்னு எனக்கு அப்போ புரியலை. ஆனால் இப்படி ஒரு செக்கிங் நடக்கும்போது நான் மாட்டிக்கொள்வேன் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்ததினாலே அந்த நாளிலே அதை கிருபையாய் அந்த நாளில் எடுத்து காண்பிக்கவும் அங்கிருந்து ஒரு நல்ல ஒரு விடுதலை பெற்று நான் புறப்பட்டு போய் அங்கே போய் சர்ச்சினுடைய மற்ற பணியாக தொடர்ந்து செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நம்ம சுட்டை பண்ணவே கூடாது. அவன் நம் மீது கவனமாக இருக்கிறான். இந்த நாளிலும் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக அன்றைக்கு நீ சொன்ன அந்த ஆலோசனைக்கு நான் கீழ்ப்படிந்து கர்த்தாவே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து கொண்டு போனதினாலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த நாளே அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியே வர கர்த்தர் கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்கப்பா. தொடர்ந்து உடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் உதவி செய்யும். உடைய ஆலோசனைகளினால் எங்களை நிரப்பி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென்.